வந்து சட்டமன்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம முதல்வர் தான் காரணம். உண்மையான சமூக நீதியை கொடுத்தது தாவேக அரசு மட்டும்தான். டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்டுன்னு ஆரம்பிச்சாரு, ஓகேங்களா? ஆரம்பிச்ச உடனே இவங்க இதெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அலர்ஜி மெடிசன் இருக்குது, புரிஞ்சுங்களா? அது அந்த அலர்ஜியை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தானங்க ஆசைப்பட்டீங்க எல்லாருமே அப்பா அப்பான்னு கூப்பிடணுன்னு, அதனால அப்பான்னு தான் கூப்பிடுங்க. இன்னைக்கு வந்து மிஸ்டர் ஸ்டாலினை பற்றி அவங்க பற்றி பேசலை, வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி எதுவுமே பேசலை. பட் ஆனால் நீ வெளியில் போய் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் இது நடக்குது அப்படின்னா எனக்குன்னா வயிறு எரிச்சல் தான் சார். எனக்குன்னா வயிறு எரிச்சல் தான். நீ அப்படி என்ன ஆளு, நீ அப்படி என்ன ஒரு பெரிய ஆளு, சொல்லி பாரு இல்லி பாரு. ஏன் நான் தான் இப்போதான் சொல்றேன், திமுக தான்ப்பா. வந்து பார்த்தீங்கன்னா இவர் எவிடன்ஸ் டேம்பரிங்ல வந்து என்ட்ரி ஆயிருக்காருங்கிறத ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் கைது செய்யணுன்றதை நானே பதிவு செய்யறேன். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அட்வொகேட் ஆரோக்கிய சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. 4 நாட்கள் விஜய் அவர்கள் அந்த 3 நாள் என்ன பிம்பம் இருந்துச்சோ அவர் மீது பேச மாட்டாரு, வாயை திறக்க மாட்டாரு, இப்படி 1008 விமர்சனங்களை எதிர்க்கட்சி வச்சாங்க. அந்த ஒரே ஸ்பீச்ல மொத்தமா முடிச்சு விட்டாரு. திரும்ப எழுந்து வெளிநடப்பு பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. 4 நாள் எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு all variety, that is people of all walks of life and all ages வந்து சட்டமன்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம முதல்வர் தான் காரணம், தாவேகா தான் காரணம் அப்படின்றத நான் பதிவு செய்யறேன். குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாருமே ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தை பாலிடிக்ஸை வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறத நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா எப்படி வரணும் நெக்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த நாலேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒழிச்சிட்டாரு, ஜாதியை ஒழிச்சிட்டாரு, மதத்தை ஒழிச்சிட்டாரு, காசுக்கான இதை ஒழிச்சிட்டாரு, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாரு. ஸோ இந்த அப்கமிங் நெக்ஸ்ட் 5 years இதில் வந்து பீப்புள் ட்ரெயின் அப் ஆனாங்க அப்படின்னா இது அறவே வராது. we will have a secular and social principle which is on in our state. நம்ம வந்து வெறும் வாய் வார்த்தையில் மட்டும் சமூக நீதின்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான சமூக நீதியை கொடுத்தது தாவேக அரசு மட்டும்தான், புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஜாதி மதம் கடந்து எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் ஈக்குவலண்ட் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அமைச்சரவையில் 8 நம்ம பட்டியலின சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதாவது நான் இதை வந்து பெருசா சொல்லலை, ஓகேங்களா? ரீசன் இந்த சென்சஸ் இது வரைக்கும் யாரும் இதை செய்யலைங்கிறதுனால அதை சொல்லி காட்டுறோம், ஓகேங்களா? இது வரைக்கும் அதை யாருமே செய்யலைங்கிறதுனா நம்ம சொல்லி காட்டுறோம், புரிஞ்சுங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்து பட்டியலின சமூகத்தை மட்டும் நம்ம சொல்லி காட்டணும்னு அவசியம் கிடையாது. 2 பிராமன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களும் இருக்காங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, மற்ற சாதிகள் இடைநிலை சாதிகள் இருக்கவங்கன்னா மற்ற அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் எ பிக் காம்பினேஷன். இந்த மாதிரி வந்து கூட்டாஞ்சோறு அமைச்சரவை வந்து இது வரைக்கும் அமைஞ்சதே கிடையாது, புரிஞ்சுங்களா? தனியாக தான் நிற்கும், ஓகேங்களா? சில அமைச்சரவைகள் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதமாகவே இருக்கும், சில அமைச்சரவைகள் பிரியாணியாகவே இருக்கும், புரிஞ்சுங்களா? கூட்டாஞ்சோறாக வந்து ஆரம்பிச்சு, புரிஞ்சுங்களா? இங்கே அனைத்து வகை சாப்பாடுமே இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவேக அரசு தான் அப்படின்றத. ஸோ அந்த தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நாள் நடந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தெளிவு நிலை, எப்போ என்ன பேசணும், ஏது பேசணும் அப்படின்ற நிலை வந்து நமக்கு நல்லா புரிஞ்சுங்களா? ஆளுநர் உரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேகதாது இஷ்யூ, அதுக்கப்புறம் ஆளுநர் உரையில் வந்து மற்றவங்க எதிர்கட்சிகள் வைத்த கருத்துக்கள், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சார் வந்து கொடுத்த விளக்கம், புரிஞ்சுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் செஷன் இதில் கிடையாதுன்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதை வந்து சொன்னதுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கட்சியின் இயலாமையை தெரிய வைக்குது, புரிஞ்சுங்களா? கேக்குறாங்க, ஓகே, அதுக்கான பதில் கேட்கறதுக்கு வெயிட் பண்ணல. கொஸ்டின் கேட்டோன்னு எழுந்து ஓடிட்டா என்ன அர்த்தம்? இல்ல சார், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க, கொஸ்டினுக்கு பதில் சொல்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க, அன்னைக்கு நாளுமே வந்து கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே வந்து அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாப்ல. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சார் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்து மக்கள் நேரலையில் பார்த்துட்டு இருக்காங்க, புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் வந்து
நீங்க எந்த கவர்மெண்ட்டுமே நடத்தாத ஒரே ஒரு விஷயம், இன்றைய சுதந்திர இந்தியாவிலேருந்து தற்போதைய தாவேக ஆட்சி அமைந்திருக்க தமிழக அரசு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரலையில் நம்ம வந்து ஒளிபரப்புறாங்க. இதுக்காக வந்து இதுக்காக வந்து முன்னோடியாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கண்ணை வந்து தூக்கி போட்டவர் வந்து அண்ணன் விஜயகாந்த் தான். விஜயகாந்த் அவர்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணார். இந்த மாதிரி நேரலையில் வந்து சட்டசபை தெரிய வேணும், மக்களுக்கு அப்போ தான் வந்து விழிப்புணர்வு ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சொன்னதை தம்பி விஜய் செஞ்சுட்டாரு. இன்னைக்கு அண்ணன் தம்பி செஞ்சுட்டாரு. இன்னைக்கு அவர் போட்ட பெட்டிஷன் வந்து இன்ஃப்ளக்சுவஸா போயிடுச்சு. இன்னும் ஸ்டில் இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் மெட்ராஸ் ஹைகோர்ட். அது இன்ஃப்ளக்சுவஸ் ஏன்னா நடந்து விட்டது அப்படின்றதுனால இன்ஃப்ளக்சுவஸ்ன்னு க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த 4 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஆளுநர் வரையில் நீங்கள் பேசணும். ஆளுநர் வரையில் என்னென்ன பேசணுமோ நீங்கள் அதை நீங்கள் பேசுனீங்க. அதை பேசுனதுக்கு எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட் பை பாயிண்டாக நோட்டை வச்சு முதல்வர் வந்து குறிப்பு எடுத்துக்கிட்டாரு. முதல் நாள்லேயே சொன்னாங்க, அதாவது 23ஆம் தேதி வந்து முதல்வர் வந்து பதில் உரை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பேச வேண்டியதுனா நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. 22ஆம் தேதி வந்து எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க வந்து பதிவு செஞ்சாங்க. எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க. சில அவங்க குறைகள் அவங்க கான்ஸ்டிடுவன்சிக்கு வேணுன்றதையும் சேர்த்து சொன்னாங்க. அதையும் வந்து முதல்வர் நோட் எடுத்துக்கிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. 23ஆம் தேதி அவர் பதிலுரை சொல்லும் போது ஓகேங்களா, பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓகேங்களா ஒன்று இதாகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா குத்தம் உள்ள மனசு தான் குறுகுறுக்கும். புரிஞ்சுங்களா? குத்தம் உள்ள மனசு தான். பார்ட்டி ஃபண்டுன்னு வந்து அவங்க டிஎம்கேன்னு சொல்லலை, எந்த கட்சின்றதை அவர் குறிப்பிடவே இல்லை. அவர் டிஎம்கேன்னு சொல்லலை, ஏடிஎம்கேன்னு சொல்லலை, பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லலை, அமமுகன்னு சொல்லலை, கம்யூனிஸ்ட்னு சொல்லலை, தாவேகான்னு சொல்லலை. புரிஞ்சுங்களா? அவர் வெறும்னா சொன்னது பார்ட்டி ஃபண்டு. குற்றமுள்ள மனசு குறுகுறுக்குன்ற மாதிரி அனைத்து மக்களும் ஒரே சமயத்துல எந்திரிச்சாங்க. பாத்தீங்களா? எங்க அப்பா என் குதிரைக்குள்ள எல்லாம்பாங்க எங்க ஊர் சைடு ஒரு லோக்கல் லாங்குவேஜா. அதுதான் சொன்னாங்க, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னா எங்க அப்பனும் இங்க இல்லப்பா அப்படின்றது ஒரு பிரச்சனையா இருக்குது. எடுத்தாவே வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க சார். ஒண்ணு வெளிநடப்பு பண்ணிடுறாங்க, இல்ல கூச்சல் போடுறாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. அந்த மாதிரி சூழ்நிலையாகி இந்த சட்டசபை வந்து நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருந்துச்சு தான் நான் வந்து பார்க்கிறேன். இன்னொரு எப்படி பார்க்கப்படுதுன்னா, டிஎம்கே நிஜ முகம் வெளியில தெரியுதோ. இதுக்கு முன்னாடி வந்து சட்டசபையில வந்து இப்போ 75 வருட பாரம்பரிய கட்சி, ரொம்ப வந்து மெச்சூரான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி மெச்சூரான ஒரு கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு கத்துறது, இது பண்றது. பர்மிஷன் எப்படி கேட்கணும்? அதாவது சட்டசபையை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் தான் வந்து அந்த சபையின் நாயகர். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு மேக் அ ரெப்ரசன்டேஷன்னா நீங்க வந்து எந்திரிச்சு அவர்கிட்ட நீங்க கேட்கணும், எங்களுக்கு பேச அனுமதி கொடுங்கன்னு சொல்லணும். இங்க வந்து நீங்க உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. உங்களுக்கு எதிர்கட்சினாவே உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே பண்ணட்டும். இன்னைக்கு சபாநாயகர் வந்து என்ன சொன்னாரு, அவர் பேசி முடிக்கட்டும், நீங்க குறிப்பு எடுத்துக்கோங்க. நீங்க அவர் பேசினதுனால நீங்க குறிப்பு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நான் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. புரிஞ்சுங்களா? கூச்சல் போட மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க, இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு, அதுக்கப்புறம் வந்து டாஸ்மாக், இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இவங்க எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு அதே தான் டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்டுன்னு ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? ஆரம்பிச்ச உடனே இவங்க இதெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அலர்ஜி மெடிசன் இருக்குது. புரிஞ்சுங்களா? அது அந்த அலர்ஜியை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா லஞ்சம், அராஜகம், புரிஞ்சுங்களா, ஆணவம், இது எல்லாத்தோட எக்ஸ்ட்ரீமோட லெவல் தான் வந்து திமுகங்கிறத நான் பதிவு செய்யறேன். இந்த லைவ் வந்ததால மக்களுக்கும் வந்து அது தெரிஞ்சு, இதுக்கு முன்னாடி தெரியாது. அதாவது நம்ம சொல்லி கேட்டிருப்போம், பட் லைவா வந்து அவங்க ப்ராக்டிக்கலே காமிச்சிட்டாங்க. நாங்க இதுதான்ப்பா, இதுக்கப்புறம் வந்து போட்டுறாதீங்க அப்படின்னு வந்து அவங்களே சொல்ற மாதிரி தான் அவங்களோட செயல்கள் இருந்துச்சு. அண்ட் அதே சமயம் முதல்வர் அவர்கள் பேசும்போதும் பல ஆக்ஷன்ஸ் வந்து காமிச்சாரு, பல குட்டி கதைகள் வந்து சொல்லப்பட்டது. அதுக்கு எல்லாமே திரு உதயநிதி அவர்கள் வெளியில வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. பர்சனலா அவருடைய விவாகரத்து தொடர்பா வந்து பண்ணியிருந்தாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு சட்டமன்றத்துல அவரு அரசு குறித்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், நீங்க வெளில வந்து பர்சனல் அட்டாக் பண்றீங்க அப்படின்னும் போது ரெண்டு எப்படி மேட்ச் ஆகும்? இல்ல, அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க.
உடனே அந்த குட்டி கதை வந்து அப்பாவை பத்தி அப்படின்னா, நீங்க தானங்க ஆசைப்பட்டீங்க எல்லாருமே அப்பா அப்பான்னு கூப்பிடணும்னு, அதனால அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்காரு. முன்னாள் முதல்வர் அப்பா இல்ல முன்னாள் முதல்வரோட அவர் ஆசைப்பட்டதுதான். இப்ப எப்படி அம்மையா ஜெயலலிதா வந்து என்னை எல்லாருமே அம்மானு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அதே மாதிரி இவர் வந்து அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால அப்பாவோட குத்தி கதை வந்து அவருக்கு வந்து ஒரு இதா அவர் சொன்னது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் முதலமைச்சரா இருந்தார், இவர் தோத்தும் போயிட்டாரு. புரிஞ்சுங்களா? எங்க காணும் அப்படிங்கும் போது நீங்க அதை வந்து நீங்க வந்து நம்ம மூடி மறைச்சு பேசணும்ன்றது அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து முதல்வர் ஸ்டாலினை நோக்கி தான் பேசுறாருங்கிறத அதை நோக்கி தான் பேசினாரு. முதல்வர் ஸ்டாலினை நோக்கி தானே பேசினாரு. முதல்வர் ஸ்டாலின்றவர் வந்து ஒரு பதவி கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்டை வந்து இங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அரசியல்வாதி வேற, அரசியல் இருக்கிறார். இன்னைக்கு வந்து மிஸ்டர் ஸ்டாலினை பத்தி அவங்க எதுவும் பேசல, வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி எதுவுமே பேசல. பட் ஆனா நீ வெளியில போய் வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி பேசுறேன்னா, அதாவது சண்டை போடுறதுக்கு நீனும் உங்க அப்பாவும் சேர்ந்து நீங்க கூட்டுறதுமா வந்துட்டீங்க, மன்னராட்சி மாதிரி நீங்க வந்துட்டீங்க. நீங்க 2 பேர்த்தையும் தான் நான் பேசி ஆகணும். இங்க மட்டும் எப்படி அப்பா புள்ளன்னு ஆகும்? புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து உங்க அம்மாவை பத்தி பேசியிருந்தாலும் உங்க மனைவியை பத்தி பேசியிருந்தாலும் தட் இஸ் a different story. ஆனா பர்சனல். இங்க நீங்க போஸ்ட்ல இருந்திருக்கீங்க, உங்க எக்ஸ் முதல்வர் எக்ஸ் சிஎம்மா வந்து உங்க அப்பா இருந்திருக்காரு, எக்ஸ் டிசிஎம்மா மிஸ்டர் இதா இருந்திருக்காரு ஃபிளாப். ஓகேங்களா? அவர் வந்து ஐ டசன்ட் வாண்ட் டு கால் ஹிம் ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஃபிளாப். சொல்லிட முடியுமா அது ஃபெயிலியர் லீடர் அப்படின்ட்டு? ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஃபிளாப் எழுதி வேணா வச்சுக்கோங்க. 5 வருஷமும் இதே தான் சொல்லுவீங்க. படமும் எப்படி சார் அங்க ஃபெயிலியர் தான் இங்க வந்தாரு, திரும்ப இங்கேயும் இப்படி பண்ணா எப்படி சார்? அவரால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தா பொம்மை மாதிரி விளாட தெரியும் சார். டிசிஎம் போஸ்ட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, பொம்மை மாதிரி விளாண்டாரு. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு இந்த எல்லா கட்சிக்காரனையும் இது பண்ணி நல்லா யோசிச்சு பாருங்க. கேனூர் ஒரு மூத்த அமைச்சர் பக்கத்தில் உட்காந்து இப்படின்னு உட்காந்துருக்காரு. அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, அவங்க அப்பா கட்சியில் வந்து பெரிய ஆள், அவர் வாங்கி கொடுத்தாரு, அந்த போஸ்ட்டுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு உட்காந்துருக்காரு. ஸோ இஸ் அ ஃப்ளாப். புரிஞ்சுங்களா? தான் உழைப்பால் எதுவுமே வாங்காம, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ வில் நாட் சே தட் இஸ் ஆல் நிப்போகிட்ஸ் ஆல்சோ ஹேவ் திஸ் இஷ்யூஸ். புரிஞ்சுங்களா? நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸ்டாலினுக்கு பிறந்தனால வந்து இந்த மாதிரி பிரச்சனையா இருந்தா இந்த பேச்சை வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கலையே. அவர் கலைஞரோட பையனா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அது மிசால வந்து அரெஸ்ட் ஆவலங்கிறது ஆவணம் நமக்கு இருக்குது. அவர் மிசால ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணலங்கிற ஆவணம் இருக்குது. இருந்தாலும் அரசியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா கீழே இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சின்ன போஸ்டிங்ல இருந்து வந்து நிப்போகிட்டா வந்து அந்த அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. பட் ஆனா அது வந்து கிராஜுவல் குரோத்தா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டா எம்எல்ஏ, அமைச்சர், டிசிஎம் ஒரே ஒரு வருஷத்துல இது நடக்குது அப்படின்னா எனக்குன்னா வயிறு எரிச்சல் தான் சார். எனக்குன்னா வயிறு எரிச்சல் தான். நீ அப்படி என்ன ஆளு, நீ அப்படி என்ன ஒரு பெரிய ஆளு? இந்த வயிற்று எரிச்சல் தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களால தாங்க முடியல. அதாவது என்ன இது உனக்கு பயனா போனதுன்னா நீ வந்து யாரை வேணா என்ன வேணா பண்ணலாமா அப்படிங்கறதுதான் ஒண்ணு. இன்னைக்கு முதல்வர் விஜய் வந்து சொன்ன ஒரே ஃபர்ஸ்ட் வாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து முதல் சேவகன் முதல்வர் கிடையாது அப்படின்றது. இந்த பணிவு வேணும் சார், இந்த பணிவு வேணும். சொல்லி பாரு, இல்லி பாரு. ஏன் நான் தான் இப்பதான் சொல்றேன், திமுக தான்ப்பா, திருட்டு பசங்க தான் திமுக. ஓகே, திருடர்கள் முன்னேற்ற கழகம். புரிஞ்சுக்கலாம்? என்னத்த சொல்லிப்பாரு, ஊரே சொல்லுதுப்பா அவனை பத்தி. ஓகே, ஊர்ல எல்லாம் போட்டு பாரு, சும்மா நீங்க தள்ளினீங்கன்னாவே தெரியும். திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு திமுக. ஓகேங்களா? அன்னைக்கு ஆரம்பிச்ச அண்ணாவோட திமுகவே போயிருச்சு. புரிஞ்சுல? இன்னைக்கு வந்து திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் திமுக. கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்ச நாள் மாட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறத பார்க்கும்போது அவர் வந்து தொட்டவங்களையும் விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன் அப்படிலாம் வந்து டைலாக் பேசியிருந்தாரு. அது அபியோசாவே தெரியுது. ஊழல் பண்ண அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்னு. அந்த நடவடிக்கை எது வரைக்கும், எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத இப்போ கேள்வி. விசாரணை, கைது அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனலாக கேட்டிங்கன்னா நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைது வந்து நம்ம தவிர்க்கணும் அஸ் அ லாயராக. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ், எனக்கு இன்னும் ஒரு லாயராக ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல, அந்த பிரின்சிபலில் வந்து நான் என்ன சொல்லுவேன், கைதை வந்து நம்ம வந்து தடுக்கணும்.
ஓகேங்களா, கைதை நீங்கள் செய்யக்கூடாது. ஓகேங்களா, ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடத்துங்க, அவர் தப்பு செஞ்சிருந்தா கன்விக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைதை வந்து நான் எப்போ ஆதரிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் when you fabricate some evidence or if you're trying to எவிடன்ஸை நீங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ண நினச்சிங்கனாலுமே அப்போ நீங்கள் கைது செய்யணும்னு நினைப்பீங்க அப்படின்னு. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த 18 ஹார்ட் டிஸ்க் காணா போனதுல தான் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸு, டெண்டர்ஸு, கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இருந்திருக்குன்றது நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு கிரைம் பிரான்ச் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு வந்து ஒரு பெரிய டேக் லைனாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் எவிடன்ஸ் டேம்பரிங்கில் வந்து என்ட்ரி ஆயிருக்காருங்கிறத ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் கைது செய்யணுன்றதை நானே பதிவு செய்கிறேன். அப்போ விரைவில் ஒரு நெஞ்சுவலி டிராமா எதிர்பார்க்கலாம். இல்லை, இந்த ஏற்கனவே ஒரு அட்டாக் ஆயிடுச்சாமே. அப்படியா? ஓகேங்களா, வேற இந்த வாட்டி வேற ஏதாச்சும் சொல்லணும், லிவரு, மூளை, அந்த மாதிரி ஏதாச்சும் கருத்து கேட்க வாய்ப்பு இருக்காங்க. இது புரியல. நம்ம இன்னொரு ஆக்டரும் வந்து அந்த இதுல இருக்காப்ல, நம்ம கரூர்ல ஒரு பேர் நடந்துருக்கு. ஐயோ பாப்பா, அவர் தான் அந்த டீமோட டைரக்டர். ஓகேங்களா, சோ அவர் சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே கண்டிஷனை ஃபாலோ பண்ணிடுவாங்க. அவர் சொல்ற மாதிரி இவங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிடுவாங்க. அவரோட கண்டிஷன்ஸை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் எங்க ஊருக்காரர் ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா, இன்னைக்கு நேத்து கூட அவருக்கு வந்து கேஸ் வந்திருக்கு, ஹைகோர்ட்ல வந்திருக்கு. ரிவ்யூ பெட்டிஷன் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம், போட்ட எஃப்ஐஆர் போட்டதுதான் அப்படின்ட்டோம். ஓகேங்களா, விசாரணை எஃப்ஐஆர் மேல வந்து நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்றோம். அந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ் கேஸ்ல டிவிஎஸ்சில அதுக்கு நம்ம ரிவ்யூ பெட்டிஷன் வந்து போன கவர்மெண்ட் போட்டு இருந்துச்சு. கேனூர் மேல போடாதீங்கன்னு சொல்லி போன கவர்மெண்ட் போட்டு இருந்துச்சு. அதை நேற்று வந்து ரிவ்யூ அதை வந்து நாங்கள் வித்ட்ரா பண்றோம்னு சொல்லி மெமோ ஃபைல் பண்ணியிருக்கோம். கேஸ் ஹஸ் பீன் போஸ்டட் ஃபார் July 10th. புரிஞ்சுங்களா? அடுத்தது அவர் தான் விக்கெட்டு. ஓகேங்களா, ஏன்னா கேஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சே. புரிஞ்சுங்களா? ஸோ அவங்க வந்து தே ஸ்டார்டட் பர்ச்சேசிங், ஃபோரம் பர்ச்சேசிங் மாதிரி எதையோ ட்ரை பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக நடக்காது. அவரும் வந்து நெக்ஸ்ட் அவர் சைடும் கேஸ் வந்து ஆன் ஆயிரும். செந்தில் பாலாஜியே இன்னும் நிறைய இருக்கு. டாஸ்மாக் இருக்கு, அவருக்கு லிஸ்ட். அவர் வந்து ஹிஸ்டரி ஷீட் ஊழல்வாதி. அவரை நம்ம தனியாவே ஒரு டாபிக் வச்சு பேசலாம். நான் 1/2 மணி நேரம் பேசலாம் செந்தில் பாலாஜி வழக்குகள் அப்படின்னு சொல்லி. செந்தில் பாலாஜி வழக்குகள்னு சொல்லிட்டு அதை நம்ம தனி எபிசோடாவே அது பண்ணலாம். புரிஞ்சுங்களா? இதனா கொஞ்சம் கொஞ்சமா முடிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ எங்க ஊர்ல ஒரு விக்கெட் காலி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பேசுறேன் சார். தகவல். தேங்க்யூ. தேங்க்ஸ்.